நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பதை ஆசீர்வதித்து உங்களை பெறுவதை எல்லாம் சொல்லுவோம். என்னை ஆசீர்வதிப்பதை ஆசீர்வதித்து பெறுவதை பெருகப்படுவார் சொல்லுவோமா? என்னை ஆசீர்வதிப்பதை ஆசீர்வதித்து என்னை பெறுவதை பெருகப்படுவார். எத்தனை விசுவாசி ஆசீர்வதித்து பெருகப்படுவார். இது வந்து ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சுத்தம், ஆண்டவருடைய நோக்கம். அதுதான் வேதத்துல வந்து நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த வேதம். நம்ம வாழ்க்கையில வந்து ஏதாவது பொருள் நீக்கலாம் இருக்கலாம். ஆனா இந்த வேதம் இருந்துச்சுன்னா போதும், அந்த பொருள்லாம் வந்துடும். வாழ்க்கையில உயர்வு, வெற்றி, நன்மை, சுகம் எது இன்னும் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வேதம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இதமான இருக்குதுன்னு அர்த்தம். அது இல்லைன்னாதான் பிரச்சனை. சில காலங்களுக்கு முன்பாக, சில 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இதெல்லாம் வந்து எளிதா கிடைக்காது. காசு கொடுத்தா கூட கிடைக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் தான் சொல்றாரு, 80 வயசு ஆகுது. அவர் முதலாவது வேதாகமத்தை வாங்குறதுக்கு 2 வருஷம் விசுவாசிக்கிறாங்க. ஒரு வேதத்தை வாங்குறதுக்கு 2 வருஷம் விசுவாசிக்கிறாங்க. நம்மளுக்கு திருமணிக்கு போனோம்னா சூப்பர் மார்க்கெட்ல இருக்கு. எளிதா ஒரு போன் பண்ணோம்னா வீட்டுக்கே வந்து வேதத்தை தரதுக்குலாம் நம்ம ஊர்ல வந்து காரியங்கள் இருந்து இன்னைக்கு. ஆனா அந்த காலத்துல இந்த வேதம் அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு கிடைக்கிறதுக்கே. எல்லாருக்கும் பிரதி இருக்காரு. சபையில போதிக்கிறவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு உங்களுடைய கைகள் எல்லாம் வேதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு தெரியுமா? இந்த பூமியிலே ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையும் பெருக்கத்தையும் எப்படி அடைவது என்பதை வேதத்துக்குள்ள போய் பார்க்கலாம். நான் சொல்றதை கூட நீங்க எல்லாம் நம்பணும்னு நான் சொன்னேன். நான் சொல்றது வந்து நான் சொல்றதுதான் கரெக்டு அப்படிலாம் நான் சொல்ல வரல. நான் சொல்றது கரெக்டானு நீங்க வீட்டுல பாருங்க. நான் சொன்னது கரெக்ட்னா ஏத்துக்கோங்க. நான் சொன்னது கரெக்ட்னா அப்படியே விசுவாசிங்க. அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். எதையுமே வந்து நம்ம எப்பயுமே ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து நம்ம பேசணும் இல்லை. ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் நம்ம போறோம். இந்த ஒரு வசனத்தை நம்ம இந்த வருடத்துல தியானிக்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்பட வேண்டும். இதை வந்து எவ்வளவு நம்ம வாசிக்கிறோம். இது கூறப்பட்டது யாருக்கு கூறப்பட்டது? ஆபிரகாமுக்கு கூறப்பட்டது. அதான் இங்க எவ்வளவு ஆசிரியர் என்ன பண்றாரு, ரெஃபர் பண்றாரு. இது வந்து எங்க இருக்குது? புதிய உடன்படிக்கையில. ஆசீர்வாதம் புதிய உடன்படிக்கை இருக்குதா? இருக்கு. எவ்வளவு புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை ஆசிரியரால் எழுதப்பட்டது. இயேசுடைய மரணத்துக்கு அப்புறமா கல்வாரி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நடக்கப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்ப எங்க கூறப்பட்டதுன்னு போகும்போது எங்க போக வேண்டியது? ஆபிரகாம் கிட்ட போக வேண்டியது. ஏன்னா ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது எப்பயுமே என்ன சொல்றாங்க? ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல புயல் வந்துச்சுன்னு சொல்றது கிடையாது. 2014 வந்துச்சு, 16 வந்துச்சு அப்படின்னு கூட்டம் வந்து அந்த புயல், கஜா புயல், கட்டனா புயல், இந்த புயல் என்ன வச்சிருக்காங்க? பேர் வச்சிருக்காங்க. இல்லைன்னு என்ன சொல்றோம் நம்ம பாட்டுல? அந்த புயல் ரொம்ப மோசமான புயல், வீடெல்லாம் விழுந்துச்சு, தண்ணி வந்து தலைக்கு மேல போச்சு, சும்மா ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ஆனா கிளீனா பேர் வச்சிருக்கோம்னா என்ன ஆகும்? இந்த புயல் இந்த வருஷம் வந்தது, இவ்வளவு சேதம் ஆனது. முன்னாடி வேலை போயிடுச்சு, கத்தருடைய சோதனை, கத்தருடைய ஆசீர்வாதம்னு சொல்ல முடியாது. ஹாஸ்பிட்டல் அடிபட்டு கிடக்க கத்தர் ஆசீர்வதிச்சுக்கிறான்னு சொல்ல முடியாது. ஆசீர்வாதம்னாலே அடுத்து என்ன சொல்லணும்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு சொல்லணும். கலாத்தியர்ல அதுதான் இருக்குது. கலாத்தியர்ல அதெல்லாம் போன வாரம் நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 14 3:14. கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கும் உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆசீர்வாதம்னு சொல்லும் போது அதுக்கு மேல உள்ள வசனத்தை இயேசு எப்படி நம்மளுக்காக மரத்துல சாபமா தூக்கினாருன்றத சொல்லிட்டு, கிறிஸ்து எனக்காக சாபமானான்னு 13வது வசனத்தை சொல்லிட்டு, நியாயப்பிரமாணத்தின் சாபம் எல்லாத்துக்கும் நம்மளை மீட்டிருக்கிறாங்க சொல்லிட்டு, சாபம் எல்லாம் இயேசு மேல வந்துட்டு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சுக்கணும்னு சும்மா சொன்னாலே போதும். நம்ம ஆசீர்வாத டெபினிஷன்ல போய் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1 அதிகாரத்துல அழுகி பெருகி
பூமியை நிரப்பி அதை ஆண்டுக்குள்ள கீழ்படுத்து ஆசீர்வதிச்சா. அது அவங்க டெஃபினிஷன் ஆஃப் பிளெஸிங். ஆசீர்வாதம் என்னன்னா எங்க போய் பார்க்கணும்? ஆதியாகமம் 1 போய் பார்க்கணும். ஆதாம் கண்ணை திறந்த உடனே மனுஷன் கண்ணை திறந்து பார்க்கிறான். யார பார்க்கிறான்? அப்பாவை பார்க்கிறான், பிதாவை பார்க்கிறான். அவர் வாயை திறந்து உடனே என்ன சொல்றாரு? பழுகி பெருகி பூமியை நிரப்பு, அதை கீழ்படுத்து, ஆண்டு கொள் என்று ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஃபர்ஸ்ட் சொன்னது எவ்வளவு முக்கியம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்குது. அது சும்மா போக முடியுமா? அதான் டெஃபினிஷன் ஆஃப் பிளெஸிங். அடுத்து இப்ப ஆபிரகாமை பார்க்கிறாரு. நீங்க அந்த வாசிக்கிறாங்க. முதல்ல ஆபிரகாமை பார்க்கிறாரு. 5 முறை நான் ஆசீர்வதிப்பேன். 5 முறை, 1 வாட்டி, 5 வாட்டி வாசிக்க பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு மனுஷனை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சுட்டு இப்ப ஆசீர்வாதம் என்னன்னு தெரியல சொல்லக்கூடாது. அதனாலதான் போன வாரம் நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, வெள்ளி பொண்ணு, வேலைக்காரர்கள், பெரிய சீமானா இருந்தான்னு இருக்கு ஆபிரகாமு. அவரை தான் என்னத்துக்கு ஒப்பிடுறாங்க? ஆசீர்வாதத்துக்கு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றா நடக்குது. எப்படி? பஞ்சத்துக்கும் போறாரு, ஆனா வெளியே வரும்போது ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையா? அதாவது பஞ்சமா இருக்குது வாழ்க்கை, ஏழ்மையா இருக்கு, குறித்தமா இருக்கு, ஒண்ணும் இல்ல. அரண்மனைக்குள்ள போறாரு, ஒண்ணுகளவா போற அரண்மனைக்குள்ள காலால வேலை தூக்கி போறாரு. ஆனா ஒண்ணும் செய்ய முடியல. அடுத்த நாள் சாரா திருப்பி வரும்போது பொருட்களோட திரும்பி வராங்க. ஆடு, மாடு, ஒட்டகம் எல்லாமே டூ மச்சா இருக்கு, சீமானா இருக்கு, பூமி தாங்க கூடாம இருந்துச்சு. அப்ப ஆசீர்வாதம்னா என்னது? டக்குன்னு உங்களுக்கு ஆசீர்வாதம் என்னது ஞாபகம் வரலாம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன நம்ம போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுதான் நம்ம என்ன பண்றோம், பார்க்கணும். அப்போ உங்க வாழ்க்கையில எதிர்பாருங்க. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பத்தி பார்த்துட்டோம்ல, ஆபிரகாமுடைய சந்ததியில நம்ம வந்துட்டோம்னு பார்த்துட்டோம். அதை அப்ளை பண்ண என் வாழ்க்கையில ஆபிரகாம் நான் முதல்ல தீர்வேன். அதாவது நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், இவங்களெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க இவங்க என்ன நினைப்பாங்க? உங்க பேக்ரவுண்டையும் பார்க்காதீங்க. அந்த உங்க பேக்ரவுண்ட பார்த்து பேசவே இல்லை. நீங்க டைரக்டா என்ன போட்டுருக்கு? ஆபிரகாமின் ஆசீர்வாதம், கிறிஸ்து வந்தார், சாபமானார், கிறிஸ்துவின் நிமித்தம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்க மேல் வந்திருக்கிறது. இதுல நடுவில் உங்க குவாலிஃபிகேஷன் என்னது? ஒரு குவாலிஃபிகேஷன். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? ஆபிரகாமுக்கு எது நீதியாக எண்ணப்பட்டது? விசுவாசம் தான். நம்ம அப்பா ஆபிரகாமுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு? இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்ல, நம்மளுக்கு ஸ்கூல் போற, காலேஜ் போற, பெரிய பேக்ரவுண்ட் இல்ல. ஆபிரகாமுக்கு பேக்ரவுண்ட் சொல்லுங்க பார்ப்போம். பேக்ரவுண்டே கிடையாது. என்ன வம்சம்? ராஜ வம்சமா? இல்லையே. பெரிய கடவுளோட நடந்துட்டு இருந்த குடும்பமா? இல்லையே. ஆண்டவர் ஆபிரகாம் தேடி போறாரு. ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா இவங்க போய் ஆண்டவர் போய் அவரை பார்த்து குறிச்சு அவன் ஆசீர்வதிக்க போறேன்னு சும்மா போயிட்டு இருந்த நான் கூப்பிட்டு ஆசீர்வதிக்க பெரிய ஆளாக்கி கேட்டானா அப்புறம் இல்லையே. ஆனா இன்னைக்கு நம்ம கேட்கிறோம். இயேசு சொல்லுறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு சொன்னாருங்க, இயேசு சொன்னாரா இல்லையா? கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னாரு. இயேசு என்ன சொல்றாரு? உன் மனதிலே எதையாவது ஒன்று ஆசைப்பட்டால், எதையாவது ஒன்று விரும்பினால், உன் விருப்பம் நிறைவேற நான் உனக்கு அதை அருளுவேன்னு சொன்னாரு. இயேசு சொல்றாரு, உன் ஜெபத்திலே நீ எதையாவது கேட்டால் அதை பெற்றுக்கொண்டா என்று விசுவாசம் உண்டாகும் சொல்றாரு. இயேசு தானே சொன்னாரு. இயேசு சொன்னார்ல, நீங்க கேட்கிறீங்களா? அவன் கேட்கும் போது எப்படி விசுவாசிங்க? பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்க. ஆண்டவரே நீ ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு நீ ஆசீர்வதித்திருக்கிறீர். கல்வாரி சிலுவையினால் நீ ஆசீர்வதித்திருக்கிறீர். இந்த இரத்தத்தினால் நீ ஆசீர்வதித்திருக்கிறீர். இந்த இரத்தத்தினால் நீ பெருக பண்ணுவீர். உங்க வாழ்க்கையில நீங்க எதை நோக்கி போய் கொண்டிருக்கீங்க, எதை ஆசைப்படுறீங்க, எதை விருப்பமா வச்சிருக்கீங்க, அதற்கு என்ன பண்ணுங்க? எதிர்பார்க்க. இன்னைக்கு நடக்கும் எதிர்பாருங்க. நான் எதிர்பார்க்கல, இன்னைக்கு நடக்கும். எப்ப நடப்பாங்க? நடந்துட்டு நடக்கலாம், முடிஞ்சவங்க நடக்கலாம், சாந்தம் நடக்கலாம், எப்ப நடக்கலாம். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் செய்த அதே தெய்வம் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார்.
அப்போ ஆசீர்வாத டெஃபினேஷன் பார்த்தா அது ஒரு சக்தி, அது ஒரு வல்லமை, ஒரு ஆற்றல். அதனாலதான் நீதிமொழிகள் 10:22 போட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தருது. ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யம் கிடையாது, அது ஒரு காற்று தான். வீடு ஆசீர்வாதமா? இல்ல, வீடு ஆசீர்வாதம் கிடையாது. கார் ஆசீர்வாதமா? அதுவும் ஆசீர்வாதம் கிடையாது. வேற அதுவும் ஆசீர்வாதம் இல்ல. என்ன ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் என்பது எல்லாவற்றிற்கும் மேலானது. ஆசீர்வாதம் தான் ஆதாரம். வீட்டுல குழாய வாட்டர் டேங்க் சொல்றீங்களா? இந்த குழாயில தண்ணி வருதுன்னா என்ன சொல்றோம்? அந்த குழாயில தண்ணி வருதா பாருன்றோம். சொல்றீங்களா இல்லையா? வீட்டுல கிச்சன்ல தண்ணி வருது, பெட்ரூம்ல தண்ணி வருதா பாரு, அங்க பாத்ரூம்ல வருதா பாரு, அந்த குழாய் பாரு, அதாப்பா இதை பாருன்றோம். டேங்க் இப்பதான் இருக்கணும், அதே டேங்க் எல்லாம் காலியாகாதுன்றோம். நல்லா கரெக்டா சொல்றோம். அதெல்லாம் அப்போ ஒரு காலையில ஆசீர்வாதம் இல்லை நினைச்சாருங்க. பாக்கெட்ல கொஞ்சம் 10 ரூபாய் காசு இல்லைன்னு ஆசீர்வாதமே இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆசீர்வாதம் பணத்தை கொண்டு வந்து தரும். ஆசீர்வாதம் சந்தோஷத்தை கொண்டு வந்து தரும். ஆசீர்வாதம் வேலையை கொண்டு வந்து தரும். வேலை உயர்வை கொண்டு வந்து தரும். தொழில லாபத்தை கொண்டு வந்து தரும். மனசுல நிம்மதியை தரும். சமாதான உடன்படிக்கை உங்களிடத்தில் ஏற்படுத்தினார் தேவன். என்னது சமாதான உடன்படிக்கை? ஷாலோம். நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். எதுவும் உடைந்து போகவில்லை, எதுவும் குறைந்து போகவில்லை. ஷாலோம் தான் அர்த்தம். ஆண்டவர் உங்களோட சமாதான உடன்படிக்கை என்ன பண்றாரு? உங்க வாழ்க்கை எதுவும் உடைந்து போகாது, உங்கள் வாழ்க்கை எதுவும் குறைந்து போகாது, அழிந்து போகாது. அப்படி ஏதாவது உடைஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் சீர்படுத்துவா, சீரமைப்பா. உடைஞ்சு போச்சுன்னா அதை என்ன பண்ணுவாரு? திருப்பி கொடுப்பா. 7 மடங்கு திருப்பி கொடுப்பாரு. தாவீதுதான் இழந்து போனது ஏகப்பட்ட, அதாவது அவ்வளோ எடுத்தாரு. இழந்து போனதுதான் கொஞ்சம் தான். அந்த ஆசீர்வாதம் இதெல்லாம் செய்யுது. ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யுது. இல்லையே இல்ல, ஆபிரகாமுக்கு இல்லையே, ஈசாக்குக்கு நிலத்துல விளையவே முடியாது, ஆனா தெய்வம் வைக்கும். யாக்கோபு கோடு கையுமா போறாரு, 2 பரிவாரங்களா ஆக்கும். யோசேப்புக்கு மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்து பார்வோனுக்கும் பெரியவனாக மாற்றுவது. இதெல்லாம் என்ன பண்ணுது? ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் யார காரணம் இருக்கு? எல்லாரும் சொல்லுவாங்க ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் என் மேல இருக்கிறது. எல்லாம் சொல்லுவாங்க ஆசீர்வாதம் என் மேல இருக்கு. தலையில கை சொல்லுங்க ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்குது. எல்லாம் சொல்லுங்க ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்குது. என் உடம்பு ஃபுல்லா இருக்குது, கால் வரைக்கும் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கு, என் தொழில ஆசீர்வாதம் இருக்குது, என் பணப்பையில் ஆசீர்வாதம் இருக்குது, என் பேங்க் அக்கௌண்ட்ல ஆசீர்வாதம் இருக்குது, வீட்டுல சாப்பாட்டுல ஆசீர்வாதம் இருக்குது, வீட்டுல பொருட்கள் ஆசீர்வாதம் இருக்குது. இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணும்னா எல்லாவற்றையும் பெருக பண்ணும். வார்த்தையா இருக்கிற சோபாவை புதுசா மாற்றும். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் சோபா. ஆமா எனக்கு சோபா வேணும், எனக்கு சோபா வேணுங்க. ஆசீர்வாதம் சோபா கொடுத்தோம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கொடுத்துச்சுல, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கொடுத்துச்சா? அப்ப எனக்கு என்ன பண்ணும்? நடக்கவே முடியாது, நடக்கும். கொஞ்சம் பாருங்க, இது வந்து குழந்தைதானே, என்ன பிரச்சனை கேளுங்க. தாத்தாவுக்கு 3 வயசு, ஆபிரகாம் தாத்தாக்கு 3 வயசு. இல்ல அந்த காலத்துல வந்து 500 வயசுல குழந்தை இருக்காங்க. தெளிவா சொல்லுது, ஆபிரகாம் சாராளுடைய சரீரம் செத்து போயிருந்ததை என்னால்தான் டெட் ஸ்டேட்ல இருக்கு. அதாவது அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது. அந்த குழந்தை பெற்றுக்க முடியாத ஸ்டேட்ல இதுவரைக்கும் சரித்திரத்துல யாருமே நடக்கவே முடியாது. வேற பூதனே வந்து சொல்றாரு, வேற மனுஷனை வந்து சொல்றாரு. சாரா கிட்ட வந்து குழந்தை பெற்று போகிற பாட்டி சிரிக்கிறாங்க. நல்ல ஜோக்கு சொல்றீங்க. எல்லாருக்கும் சிரிப்பா இருக்கு, நடக்கவே முடியாது. அதனாலதான் அவன் பையன் பேரு சிரிப்பு. ஈசாக்கு பேரு என்னது? சிரிப்பு. நீ சிரிச்சல, அவன் பேரே சிரிப்பு தான். அவனை பார்க்கறப்ப நினைவு செய், சிரிச்சல நடந்துச்சுப்பா. உங்க வாழ்க்கையில இப்ப நான் பேசுறதுலாம் சிரிப்பா இருக்கும்.
ஆனா நீங்க நம்புறீங்கன்னா, எதிர்பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில நடக்கும்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நடக்கும். நிச்சயமா நடக்கும். இங்க பாருங்க, ஆண்டவருக்கு மனுஷ உதவி தேவையே கிடையாது. மனுஷன் மூலமா தான் செய்யறாரு. இப்ப நான் என் வாழ்க்கையில நம்ம என்ன பண்ண, ஆண்டவரே என்ன ஒரு கருவியா பயன்படுத்துங்க, இன்னொருத்தர வாழ்க்கைய ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு, இந்த சமுதாயத்தை இந்த பூமியில உங்களுக்கு சாட்சியா இருக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துங்கன்னு ஒப்பு கொடுக்குறேன். என்ன பயன்படுத்துறாரு. ஆனா என்ன இருந்தாலும் செய்வார்கள் கிடையாது. காக்காவை வச்சு எரியா ஒருத்தர் ஒன்றுமே இல்லாமல் இருந்து இந்த பூமியை உண்டாக்கி இருக்கிறாரு. சும்மா கொஞ்சம் 5 அப்பம் 2 மீனை எடுத்து சும்மா 15,000 பேருக்கு போஷிக்கிறாரு. வெறும் தண்ணியை எடுத்து காணாம அவ்வளவு பேரும் ராட்சசமா மாற்றி விட்டாரு. காலி படகை நிக்கிற அந்த பேதுருவர் அவ்வளவு நேரம் மீன் பிடிச்சி ஒண்ணு படகை ஃபுல்லா நிரப்புகிறாரு. இது எல்லாம் பண்ணுகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு படிப்பு இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு சாத்தியமே நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா எதிர்பார்ப்பீர்கள் என்றால், விசுவாசிப்பீர்கள் என்றால், வாய்க்கு ஆகும்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாகும். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் சொல்லுவோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா எதை எதிர்பார்க்கிறீங்களோ அது நடக்கும். இந்த வருடத்துல எல்லாரும் ஆசீர்வாதத்தை ருசி பார்க்கணும், ருசி பார்க்கணும். இந்த வருடம் முடியறதுக்குள்ள சந்தோஷம் பெருகிடும், சமாதானம் பெருகிடும், நிம்மதி பெருகிடும், மனம் பெருகிடும், வேலையில பெருகும், உண்டா இருக்கும், கண்டிப்பா உண்டாயிருக்கும். மாற்றமே கிடையாது. யாருமே இல்லைன்னா சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேற பப்பா இல்லையே, போய் சொல்லாத. இல்ல எனக்கு பேக்ரவுண்ட் இல்ல. உங்களுக்கு பேக்ரவுண்டே வேணாங்க, உங்களுக்கு படிக்க நல்லா படிக்கிறவங்க நல்லா படிங்க. ஸ்கூலுக்கு போங்க, காலேஜுக்கு போங்க, அதெல்லாம் போங்க. இப்போ ஆனா காலேஜே போக முடியாது, என்ன பண்றது? அப்படிப்பட்டவர்களையும் உயர்த்துவார். உயர்த்துவார். சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பு உயர்த்துறாங்க. சாத்தியமே கிடையாது தெரியுமா? எகிப்தியர்களுக்கு ஆடு மீட்கிறவர்கள் அருவருப்பு. கவனிக்கிறீங்களா? அதாவது சாக்கடை ஆகுறவங்க வீட்டுல கூப்பிட்டு டைனிங் டேபிள் உட்கார இருக்கீங்களா? நீட்டா போய் குளிச்சுட்டு வா, எல்லாம் குறைச்சிட்டு வா, அப்புறம் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லுவோம். சில நீ குளிச்சுட்டே வந்தா கூட வீட்டுல விட மாட்டாங்க, விட மாட்டாங்க. அவங்க வீட்டுல விடாதீங்க. அந்த மாதிரி சமுதாயம். மெய்ப்பர்கள் அருவருப்பு. எகிப்துல மெய்ப்பர்கள் அருவருப்பு. என்ன அருவருப்பு? அவன் தான் அரசாங்க போறான். ஆசீர்வாதம் மட்டும் வந்துருச்சு, ஆண்டவருடைய தயவு மாட்டம் வந்துருச்சுன்னா போக்கஸ் ரைட் அங்க இருந்து எல்லாத்தையும் அடிக்கிறவா அவன் அடிக்குது. இப்ப இந்த அருவருப்பா இருக்கிறவன் சொல்றத கேட்டுட்டா அங்க எகிப்து ஆளுமா, அவன் சொல்றது எல்லாமே செய்யணுமா. இது இன்னொரு வேடிக்கையா இருக்காங்க. அவங்க அப்பாங்க வந்த உடனே இருக்கிறதே சிறந்த நாடாக செழிப்பான நாடா இருக்கிற கோச்சேரியில் அவன் தங்க வைக்கப்படுறான். அருவருக்கத்தக்கவர்கள் ஆரம்பிக்கிறான். அவன் சரித்திரத்தை திருப்பிட்டான். அவனை ஏற்றுக்க முடியாது எகிப்தியர்கள். ஆனா அவன் என்ன பண்றாங்க? நீங்க அமைதியா உட்காந்துங்க. ஏன் தெரியுமா? அதுதான் 3 வாசிக்கிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தால் அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆக விசுவாசமாக்கப்பட்டார்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. வேறு தேவன் விசுவாசத்தினால குறைகாலத்தை நீதிமன்றம் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாடி உனக்கு சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அவர் அவருக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஆபிரகாம் ஏன் ஆசீர்வதிக்கிறார்? அவருக்கு பிரியமானது. எதுக்கு என்ன தெரிஞ்சுட்டாரு? எதுக்கு என்ன கூப்பிடுறாரு? பிள்ளைய தரம் பிள்ளைய தரம் பிள்ளைய தரன்றாரு. நட்சத்திரத்தை பாருன்றாரு, மகளை பாருன்றாரு, அங்க போன்றாரு, இங்க வாழ்றாரு, ஆசீர்வதிப்பேன்றாரு, ஐஸ்வர்யம் வாழ்றாரு. ஆடு மாடெல்லாம் பிரிது அநியாயத்துக்கு கட்சியவே முடியல. இதுக்காகவா உனக்குள்
சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள்ளதான் என்ன இருக்குது? நான் ஆபிரகாமுக்குள்ள இருந்தேன். அன்னைக்கு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படும் போது நானும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இன்னைக்கு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன வந்திருக்கிறது. அப்போ சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் உண்மையாகவே இருந்துச்சு. ஆபிரகாம் தாத்தாக்கு ஆசீர்வாதத்தின் மூலமா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாமே அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது. திடீர்னு ஒரு நாள் ஆண்டு சொல்றாரு, ஈசாக்கை கொண்டு வந்து இந்த மலையில பேசிட்டு ஒரு டைம் போறாரு. விசுவாசிதான் செத்தா கூட, கட்சி வெட்டா கூட, சாம்பலா எரிச்சா கூட அதுல இருந்து ஈசாக்கு வருவான் திரும்போ. ஏன்னா வாக்குத்தத்தம் இருக்குது. என்னோட அந்த உடன்படிக்கை பண்ணிக்கிற பெருக பொண்ணு அப்போ ஈசாக்கு அழிக்கப்பட முடியாது. பயங்கர ஒரு விசுவாசம் கட்டிட்டாரு. வெட்ட போறாரு. வானத்துல சத்தம் கேட்டு வெட்டாத. ஏன் வெட்டாதன்னு சொல்ற தெரியுமா? இன்னும் சில 1000 ஆண்டுகளில் என் குமாரனை நான் தரப்போறேன். உன் குமாரனை தரவானா? நீ என் குமாரனை தரப்போற. எல்லாமே ஆபிரகாமுக்கு முன்னறிவித்து கொண்டே இருக்கப்படுகிறது. அப்ப அன்னைக்கு ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு. அவருக்கு தெரியல ஏன் ஆசீர்வதிக்கிறாருன்னு. ஆனா இன்னைக்கு எனக்கு தெரியும். அன்னைக்கு ஆபிரகாம் ஆசீர்வதித்ததின் மிகப்பெரிய நோக்கம் என்னை ஆசீர்வதிக்கும்படியாக. நான் என்னன்னு தெரியலன்னு சொல்ற கூடாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா இல்ல, ஆசீர்வாதனால என்னன்னு தெரியலன்னு சொல்ற கூடாது. அதாவது பெருக்கோன்னு இல்லாமலே இருந்துடக்கூடாது. அது தெரியலங்க, அதெல்லாம் வேதத்துல இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பெருக்கம்லாம் அதெல்லாம் வந்து ஒரு பெருசா முக்கியம் இல்லைங்க, வெற்றிலாம் ஒன்றும் பெருசா முக்கியம் இல்லை. வெற்றி எடுக்கலாம், தோல்வியா இருக்கலாம். இப்ப காட்டுறேன். இப்ப அடுத்து ஆபிரகாம் யுத்தத்துக்கு போறாரு. என்ன நடக்குதுன்னு காட்டுறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா எதுலையுமே தோற்க முடியாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா போனா அதுல ஜெயம்தான், அடிச்சா வெற்றி தான், தோற்கப்பட முடியவே முடியாது. மல்லடி இருப்பதில்லை, பெருக்கம் இல்லாமல் இருப்பதில்லை, மனுஷ தயவு இல்லாமல் இருப்பதில்லை. இதெல்லாமே ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இதெல்லாம் நீங்க எதிர்பாருங்க. ஏன்னா இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தம். கலாத்தியர் 3:9 இருக்கு பாருங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமோடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் சொல்றீங்களா? ஒரே குவாலிஃபிகேஷன் இது ஒண்ணுதாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஆபிரகாமெல்லாம் பார்க்கறதுக்கே யோசிச்சு கூட பார்க்க முடியல. சும்மா ஒரு 100 ஆடை மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய இடம் தேவை தெரியுமா? வெறும் 100 ஆடு. ஆபிரகாம் யுத்தம்னு வரும்போது 300 பேருக்கிட்ட வேலைக்காரங்களை கூட்டிட்டு சண்டைக்கு போறாரு. 300 பேர் கத்திய பிடிக்கிறவங்க. 300 பேர் கத்திய பிடிக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு மனைவி இருந்திருக்கும். அட்லீஸ்ட் 2 பிள்ளையாவது இருந்திருக்கணும். சரி, ஒரு பிள்ளைனே வச்சுக்குவோம். மினிமமா 1000 பேர் வச்சிருந்தாங்க வீட்டுல. ராஜாவோட பயங்கரமா வாழ்ந்துட்டு இருந்தார் ஆபிரகாம். எல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாரா இதுன்னு இருக்கு. நம்ம அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் பேசுறதெல்லாம் ஏதோ சும்மா டூப் விடுற மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. என்னத்தெல்லாமோ பேசிட்டு இருக்கிற மாதிரி சம்பந்தம் இல்லாம அப்படி இருக்கும் உங்களுக்கு. ஆனா நான் சொல்றேன், இது வேதத்துல இருந்து நான் பேசுறேன். ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் பாருங்க. இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். ஆதியாகமத்திலேயே 1 அதிகாரத்திலே ஆசீர்வதிச்சு பெருக பண்ணி உன் பேரை பெருமைப்படுத்துவேன்றாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன்றாரு. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ரியல், நிஜம். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதை நான் தான் போய் கிராப் பண்ணிக்கணும், நான் புடிச்சுக்கணும். ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு தாரும், நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் சொல்லுவோமா? ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாம் போல நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறாங்க சொல்றேன் உங்களை. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதே விசுவாசம் தான். இயேசு இந்த பூமியில வாழ்ந்தாரு. 3.5 வருஷம் ஊழியம் பண்ணாரு. 3.5 வருஷம் ஊழியம் பண்ணாரு. குருடனை பார்வையை செஞ்சாரு, செவிடன் காதை திறந்தாரு, ஊமையா இருக்கணும் சரி பண்ணாரு, செத்தவனை கூட எழுப்பினாரு, காசு இல்லாதவனு காசை பெருக பண்ணாரு, டாக்ஸ் கட்டினாரு. அற்புதம்னா அற்புதம், மனுஷன் பார்க்க முடியாத அற்புதத்தை செஞ்சாரு. எதிர்பார்த்ததெல்லாம் ஒண்ணே ஒண்ணு,
நீ விசுவாசிக்கிறாயா? இயேசு மனிதனிடத்தில் எதிர்பார்த்தது என்னது? விசுவாசிக்கிறாயா? நம்மளாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? விசுவாசம். இயேசுவை பார்த்தீங்களா? இல்லை. ரட்சிக்கப்படுற நிறைய பேர் பார்க்கறது இல்லை. சில நேரங்களில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் தரிசனம் பார்த்தேன், சொப்பனம் பார்த்தேன், அதெல்லாம் ஓகே. இல்லை அப்படியே தோன்றினார், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நிறைய நேரங்களில் பார்க்கறது இல்லை. இருதயத்தில் விசுவாசிக்கிறோம், வாயை திறந்து சொல்றோம், ரட்சிக்கப்படுகிறோம். இன்னைக்கு அதே தான் இன்னைக்கு நான் சொல்றேன். உங்க இருதயத்தில் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பெருகப்பட்டிருக்கிறேன். இயேசு விரும்புறாரு. நீங்க எந்த வயசுல வேணா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு உங்களை நான் இந்த 1 மணி நேரம் எனக்கு டைம் இருக்கு ஆரத்துக்கு. இந்த 1 மணி நேரத்துல நான் என்ன பண்றேன் தெரியுமா? உங்களை கன்வின்ஸ் பண்றேன். இந்த வசனம் இப்படி சொல்லுது. 100 வயசானவனுக்கு கூட ஆண்டவர் செஞ்சுக்கிறாரு, உங்களுக்கு கண்டிப்பா செய்வாருன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப சொல்றேன், சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன் தெரியுமா? இத மட்டும் நீங்க விசுவாசிச்சிட்டீங்கன்னா அவரால கூடும். ஆனா நான் எதிரே பார்க்கல, விசுவாசிக்கவே இல்லை, எனக்கெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நடக்கவே முடியாது. உங்களுக்காக நான் வாரம் முழுக்க ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, சபைக்கு வர்ற மக்கள் எல்லாம் அற்புதங்களை பெற்றுட்டோம், வர்றவங்க ஒவ்வொருவரும் அதிசயத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆராதனை ஆரம்பிக்கிறப்பையும் அதான் ஜெபம். ஆண்டவரே, இங்க வர்ற ஒவ்வொருத்தரும் அற்புதத்தை பெறட்டும், அதிசயத்தை பெறட்டும், நன்மையை பெறட்டும். ஒரு நாள் இங்க இருந்து நான் தீமையை பேசுறது இல்லை, ஒரு நாள் இங்க இருந்து நான் சபிக்கிறதும் கிடையாது. இங்க இருந்து தேவன் கூறின ஆசீர்வாதங்கள்லாம் கூறுறேன். நீங்க என்ன பண்ணணும்? நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, நீர் வேதத்தில் சொன்ன மாதிரி ஆகட்டும் ஆண்டவரே. என் வேலையை நீர் பெருக பண்ணுவீர் ஆண்டவரே, என் தேவை நீர் சந்திப்பீர் ஆண்டவரே. ஒருவேளை வியாதியா இருந்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? ஆண்டவர், உம்முடைய ரத்தத்தினாலே, உம்முடைய கல்வாரி சிலுவையினால சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே. சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நீர் பெருக பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு யாரு சொல்லணும்? நீங்களும் சொல்லுங்க. நானும் அதை தான் சொல்றேன். உங்களை நான் ஆசீர்வதிச்சிட்டேன். ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துக்கிற ஆசீர்வாதத்தை உங்க மேல கூறிட்டேன். இப்ப நீங்க என்ன சொல்லுங்க? ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, ஆமேன். அப்படியே ஆகட்டும். அப்படியே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அடுத்து எதிர்பார்ப்பீங்க, கூடிய சீக்கிரத்தில் உங்கள் கைகளில் பார்ப்பீர்கள். ஆரம்பிக்கிறப்ப சாத்தியம் இல்லாத மாதிரி தாங்க இருக்கும், நடக்கவே நடக்காத மாதிரி தான் இருக்கும். 1000 சத்தம் கேட்கும் காதுல, நடக்காது, வாய்க்காது, வராது, உனக்கு வேலை கிடைக்காது, உனக்கு சம்பளம் உயராது, உனக்கு காசு வராது, உனக்கு அது வராது, உன் வீட்டில் நிம்மதி இருக்காது, நீ கண்ணீர்லேயே தான் இருப்ப, உன் வாழ்நாள் ஃபுல்லா நீ கஷ்டப்படுவ அப்படின்னு காதுல கேட்கும். இத மீறி நான் வாயை திறந்து, ஆஹா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அழுவதில்லை, நான் வேதனையில் இருப்பதில்லை, நான் கண்ணீர் சிந்தா மறுக்கிறேன். கொஞ்சம் கண்ணீர் என்ன பண்றது? கண்ணை அப்படியே தொடச்சிக்க வேண்டியதுதான், வச்சு தொடச்சிக்க வேண்டியதுதான். அழுக வருது, என்ன பண்றது? தொடச்சிட்டு எந்திரிச்சு நின்று, நான் அழுவதில்லை. ஒருவேளை அழுதுட்டு கூட சொல்லுங்க, நான் அழுவதில்லை, நான் அழ மாட்டேன், நான் இந்த வேதனையில் நான் இருக்க மாட்டேன், இந்த கஷ்டத்துல நான் இருக்க மாட்டேன். ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே இயேசு என் சாபத்தை எடுத்து என்னை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை பெருக பண்ணார், ஆசீர்வதிச்சாரு. அந்த ஆசீர்வாதம், அந்த பெருக்கம் என் மேல வச்சிட்டாரு. இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். எல்லாம் சொல்லமா, நான் எடுத்துக்கொள்கிறேன். நன்மையை எடுத்துக்கொள்கிறேன், வெற்றியை எடுத்துக்கொள்கிறேன், சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன். ஆதியாகமம் 12 ஃபர்ஸ்ட் பேசுறாருங்க. முறையா ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆதியாகமம் 12:2 பாருங்களேன். ஆசீர்வாதம்னு எத்தனை வாட்டி வருதுன்னு கவுண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி பேசுறாரு, ஆபிரகாமை பார்த்து பேசுறாரு, நீ இருக்கிற இடத்துல இருந்து போயிருன்றாரு. நான் இன்னைக்கு உங்களை உங்க வீட்டை விட்டு காலி பண்ண சொல்ல,
ஆனா உங்க மைண்ட் ஒரு ஸ்டேட்ல இருக்குல்ல, அதுல இருந்து வெளியே வாங்க. இன்னைக்கு எல்லாரும் என்ன பாருங்களேன், எல்லாரும் என்ன பாருங்க. நீங்க கஷ்டப்பட்டீங்கல்ல உங்க வாழ்க்கையில, யாரோ ஒருத்தவங்க உங்களை கஷ்டப்படுத்தினாங்கல்ல, அதுக்கு நீங்க பொறுப்பு இல்லை. கவனிக்கிறீங்களா? எல்லாரும் எல்லாரும் என்ன பாக்குறீங்களா? உங்களை யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுத்தினாங்கல்ல, எல்லாம் பண்ணலையே, இல்ல பண்ணிருப்பாங்க. மனுஷனா நீங்க பிறந்தீங்க உட்காந்துருந்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க உங்களை கஷ்டப்பட்டிருப்பாங்க. பத்திருக்காங்களா? கண்டிப்பா பற்றி. யாரோ ஒருத்தவங்களை பண்ணாங்க. உன் அப்பா அம்மா கூட கொடுமைப்படுத்திருக்கலாம் உங்களை. ஏகப்பட்ட கதை இருக்குது. அப்பா அம்மா கொடுமைப்பட்டது இல்லை, உங்க பிள்ளை கொடுமைப்படுத்திருக்கலாம். யாரோ ஒருத்தங்க உங்களை கஷ்டப்படுத்தினாங்கல்ல, நான் இன்னைக்கு சொல்றேன், அதுக்கு நீங்க பொறுப்பே இல்லை. அவன் மோசமானவங்க, அவன் உங்களை கொடுமைப்படுத்திட்டான். ஆண்டவர் இங்க சொல்றாரு, அங்க இருந்து வெளியே வா ஃபர்ஸ்ட். அவன் உங்களை கொடுமைப்படுத்திட்டு அவன் போயிட்டான். ஆனா நீங்க அங்கதான் இருக்கீங்க. இன்னும் எந்த ஸ்டேட்ல தெரியுமா? மைண்ட்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான் தெரியுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணான் தெரியுமா? 35 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மா சிலர் ஆரம்பிப்பாங்க. 45 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன பண்ணார் சார்? கரெக்டு தான், அவர் தப்பு பண்ணிட்டாரு. இப்போ அவர் தப்பு. ஆனா இதுக்கப்புறமும் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தப்பு உங்க மேல. ஏன்னா ஆண்டவர் இங்க சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன் வாழ்க்கையெல்லாம் மாத்த போறேன். ஆனா நீ ஃபர்ஸ்ட் பண்றது உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் வீட்டையே விட்டு நான் உனக்கு சொல்றதுக்கு போ. இன்னைக்கு உங்க வீட்டை காலி பண்ண சொல்ல நானு. அன்னைக்கு அங்க ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் ஆபிரகாம் எல்லாம் நிழலாட்டமா எல்லாம் பண்ணிருக்கிறாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், கம் அவுட் ஆஃப் தட் சிச்சுவேஷன். உங்க குடும்ப சூழ்நிலை, உங்க குடும்பமே உங்களை, இப்போ குடும்பத்தை விட்டுலாம் வெளியே வர முடியாதுல்ல. கணவன் உங்களை தப்பா ட்ரீட் பண்ணிட்டாங்க, இல்ல மனைவி உங்களை தப்பா ட்ரீட் பண்ணிட்டாங்க, பிச்சுக்கிட்டா வர முடியும்? வர முடியாது. அப்பா அம்மா பிச்சுட்டு வர முடியாது? வர முடியாது. வேலையை பிச்சுட்டு வர முடியுமா? வர முடியாது. வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அங்க எப்படி பிச்சுட்டு வர முடியும்? அங்க வேலையில தான் இருக்கிறோம். ஆனா எவனோ ஒருத்தன் உங்களை தீமை பண்ணிட்டான், எவனோ ஒருத்தன் ப்ரொமோஷன். அன்னைக்கு ஒருத்தர் பேசியிருக்காரு, 15 வருஷம் ப்ரொமோஷனை ஒருத்தன் தடை பண்ணி வச்சுக்கிறான் கவர்மெண்ட் ஆபீஸ்ல. யோசிச்சு பாருங்க எவ்வளவு கடுப்பா இருக்கும். 15 வருஷம் 15 வருஷம் அவருக்கு ப்ரொமோஷன் ஸ்டாப்டு. மனுஷன் எவ்வளோ, அவர் சொல்றாரு, எவ்வளவு கொடூரமா இருக்குது பாருங்க. சம்பளம் போயிடுச்சு. பெரிய சாட்சியான ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்திருக்கிறார், அவருக்கு அற்புதம் செய்திருக்கிறாரு. ஆனா நான் சொல்றேன், அது அவன் பிரச்சனை. ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க, இந்த ஊர் உலகத்துல எனக்கு எவன் தீமை செஞ்சிருந்தாலும் சரி, எவன் எனக்கு அநியாயம் பண்ணாலும் சரி, என் காசே எடுத்துட்டு எனக்கு திருப்பி கொடுக்கல, அவனால நஷ்டம் ஆயிட்டேன், அவனால என் வாழ்க்கை போச்சு, வீடு போச்சு, எல்லாமே போச்சு, நான் விட்டுறேன் உன்னை. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தார் ஆபிரகாம். தேசத்தை விட்டாரு, இனத்தை விட்டாரு, தகப்பனை விட்டாரு, வீட்டை விட்டாரு, எதையுமே இல்லாம தன்னந்தனியா வெளியே வராரு. நான் உங்களுக்கு சொல்றேன், தன்னந்தனியா வெளியே வந்துருங்க. உங்க சிந்தனையிலே 10 வருஷமா போட்டு அமுக்கி இருக்குல்ல, be free in Jesus name. இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் அதிலிருந்து விடுதலை ஆகுங்கள். 20 வருஷம் 30 வருஷம் அதையவே யோசிச்சு, ஐயா நான் சொல்றேன், அந்த தப்புக்கு நீங்க காரணரே கிடையாது. அந்த தப்பு மாமா பண்ணது, மச்சான் பண்ணது, சொந்தக்காரன் பண்ணது, நண்பன் பண்ணது, கம்பெனி பண்ணது, உங்க சுத்தி இருக்கிறவங்கனால பண்ண இந்த மோசமான உலகத்துல வந்தது. அவங்கள மன்னிச்சிருங்க, உங்களை விட்டுருங்க, வேணாம் விட்டுருங்க. ஆனா இதுக்கப்புறம் நீங்க அதை யோசிச்சீங்க, அது தப்பு உங்க மேல. இவ்வளவு நாள் அவன் பண்ணது தப்பு, ஆனா இதுக்கப்புறம் இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்க தப்பு. ஏன்னா நீங்க வெளியே வர மாட்டீங்க, பிடிச்சுக்கிறீங்க. இந்த கதை தெரியுமா? கரடி கதை. புயல்ல வரும்போது அடிச்சுட்டே வந்துச்சு, இருட்டுல இவன் என்ன பண்ணிட்டான், அடிச்சுட்டு போகும்போது ஏதோ ஒண்ணு பெருசா இருக்குதுன்னு பிடிச்சிட்டான். அப்பா பிடிச்சிட்டோம், நம்ம பிடிச்சிட்டோம். அப்படியே இப்ப என்ன பண்றான், கரையை போலான்னு அடிச்சுட்டு போகுது. எல்லாரும் கரையில இருந்து சொல்றாங்க, தம்பி விடுறாத, விடாத, அது என்னது பொருள் இல்ல, அது கரடி. இவன் சொல்றான், நான் எங்க பிடிச்சிருக்கிறேன், அதுதான் என்ன பிடிச்சிருக்குது.
ஃபர்ஸ்ட் இவன் போய் பிடிச்சிட்டான், அடுத்து அது பிடிச்சிக்கிச்சு இவனை. இப்ப விடவே முடியல. இன்னைக்கு நான் சொல்றேன், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் உங்களை விடுதலை ஆக்குகிறேன். உங்கள் மனக்கட்டுகள் இருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறேன். உங்கள் பழைய காயங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் விடுதலை ஆக்குகிறேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகளில் இருந்தோம் நான் விடுதலை ஆகிறேன். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகளில் இருந்தோம் நான் விடுதலை ஆகிறேன். சின்ன வயசுல இருந்து சொல்லி இருக்கலாம், நம்மளுக்கு காசு வராது, நம்ம ஏழை குடும்பம், நம்மளுக்கு படிப்பு வராது, காசு என்ன மரத்திலேயா காய்க்குது, அவங்க பெரியவங்க, நம்மளுக்கு வராது. இதெல்லாம் கட்டு, நம்மளால முடியாது. நம்மளுக்கு சின்ன வீடு தான் இருக்கும், நம்மளுக்கு சொந்த வீடு வராது, நம்மளுக்கு நிலம் வராது, நல்ல வேலை கிடைக்காது, நம்மள அங்க போக முடியாது. இதெல்லாம் கட்டு. யாரு சொன்னா உங்களால வீடு வாங்க முடியாதுன்னு? யாருங்க சொன்னா? யார் சொன்னா? உங்களுக்கு காசு வராது, நகை வராதுன்னு யார் சொன்னா? யார் சொன்னா? யாரோ சொன்னாங்க. அதை எடுத்து உங்க மனசுல வச்சு சிமெண்ட் போட்டு கான்கிரீட் போட்டு பத்திரமா நீங்க அதை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அது உங்களை பிடிச்சிட்டு இருக்குது. எனக்கு உயர்வு வராது, எனக்கு அது வராது, இது வராதுன்னு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகுங்கள். இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகுங்கள். இந்த காலவேளை விடுதலை ஆகுங்கள். வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் பேசுறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. கவுண்ட் பண்றீங்களா? ஆண்டவர் ஒரு வாட்டி சொன்னாலே போதும், ஒரே ஒரு முறை சொன்னாலே போதும். ஆனா இங்க பாருங்க, எத்தனை வாட்டி சொல்றாரு பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. கவுண்ட் பண்ணுவோம் பாருங்க. உன்னை ஆசீர்வதித்து ஒரு வாட்டி, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் இரண்டாவது வாட்டி, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை மூணாவது வாட்டி ஆசீர்வதிப்பேன் நாலாவது வாட்டி, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் 5 வாட்டி. இன்னைக்கு பூமியில ஒரு கவுன்சிலரா இருக்கலாம், இல்ல சீஃப் மினிஸ்டரா இருக்கலாம், கவர்னர், பிரைம் மினிஸ்டர். நீங்க நினைக்கிறீங்களா ஒரு விஷயத்தை 10 வாட்டி சொல்லுவாங்கன்னு? ஒரு வாட்டி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, உட்காந்து நோட் பண்ணுவாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா அட்டென்ஷனா கவனிச்சுக்கிறாங்க. பெரிய மனிதர்கள்லாம் ஒரு வாட்டி தான் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம் உன்னை ஆசீர்வதிப்பேன்ட்டு போயிட்டே இல்ல, 5 வாட்டி சொல்றாரு. ஆசீர்வதிப்பேன், 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 ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் சொல்லாம 5 வாட்டி. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரே 5 வாட்டி சொல்லலாம். நம்ம ஒரு நாளைக்கு கண்டிப்பா அட்லீஸ்ட் 5 வாட்டி சொல்லலாம். எதுக்கு இத்தனை வாட்டி சொல்லணும்? ஏன்னா அத்தனை வாட்டி சொல்லி புரிய வைக்கிறாரு ஆபிரகாமுக்கு, நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பேன், உன்னை யாராவது ஆசீர்வதிச்சிட்டாங்க அவங்களையும் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய வேலை செய்யுது. யாராவது உங்களுக்கு நன்மை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்வார். உங்க வேலையில உனக்கு அவங்க சம்பளம் போடுறதுனால இந்த கம்பெனி நல்லா இருக்குது, உங்களுக்கு யாரோ உதவி செய்யறாங்கல்ல, அதனாலதான் அவங்க நல்லா இருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஆசீர்வாதத்தை விசுவாசிங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது, உங்கள் வேலை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, சந்ததி சந்ததியாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியா இருக்கும். உங்க மேல சாபம் இல்ல, இயேசு சாபத்தை எடுத்துட்டாரு. நீங்கள் கண்ணீர் வடிக்க வேணாம், கஷ்டத்துல போக வேணாம், பணத்தேவையில் இருக்க வேணாம், வியாதியில் இருக்க வேணாம், ஏனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆதியாகமம் 12:9-10 போட்டிருக்கு. ஆண்டவர் சொன்ன மாதிரியே கிளம்பிட்டாரு. கிளம்பி சொன்ன தேசத்துக்கு போனா அங்க பஞ்சம் இருக்குது. ஆதியாகமம் 12:15 பாத்தீங்கன்னா, அந்த ஊர் ராஜா பார்வோன் சாராளை பார்த்து ரொம்ப அழகுள்ளன்னு
பார்த்துட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. ரிட்டர்னா ஆபிரகாமுக்கு ஏகப்பட்ட வெள்ளி, பொண்ணு, மிருகங்கள் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. நைட் ஆண்டவர் என்ன பண்றாரு, பார்வோண்டு போயிறாரு. தொட்டனா அவ்வளவுதான், செத்தே போவேன். காலையில அனுப்பிச்சாச்சு. இப்ப 20 பாருங்க, ஆதியாகமம் 12:20. பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பி விட்டார்கள். ஆடு, மாடு, ஒட்டம், கழுதை, வெள்ளி, பொண்ணு எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பிச்சு விட்டாப்ல. இப்ப பெரிய சீமானாயிட்டாரு. 13:1 போட்டிருக்கு, ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் தேசத்தில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆசீலுடைய சீமானாயிருந்தான். ஒரே ஒரு சந்திப்பு, பஞ்சகாலம். பிசினஸ் பண்ணா கூட லாஸ் ஆயிரும் சார். நார்மல் டைம்ல பிசினஸ் பண்ணாலே ரொம்ப கஷ்டம், வேர்வை சிந்தி கஷ்டப்படணும். பஞ்சத்துல பிசினஸ் பண்ணவே முடியாது, வேலைக்கு போகவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறதுலே செழிப்பான இடம் ஒரே இடம் அரண்மனை. நான் உன்னை டைரக்டா அங்க கூட்டு போறேன். அங்க கூட்டு போயிட்டார். உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், சுத்தி பஞ்சமா இருக்கலாம், யாரும் உங்களுக்கு உதவி செய்யாம இருக்கலாம், இந்த பூமியில யாரும் உங்களை பார்க்காம இருக்கலாம், என்ன நடக்குதுன்னே புரியலாம இருக்கலாம். சரியான நேரத்திலே சரியான நபர்களை சரியான இடத்திலே ஆண்டவர் உங்களை சந்திக்க வைப்பார். இந்த மந்திரி எல்லாம் போய் பார்க்கறானுங்க. அப்பா, நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தன் வந்துக்கிறான், அவன் மனைவி ரொம்ப அழகா இருக்கிறாங்கன்னு போய் ராஜா கிட்ட போய் சொல்றான். எப்படி பண்றாரு பாருங்க ஆண்டவர். இதெல்லாம் நினைக்கிறீங்களா சும்மா தற்செயலா நடந்துச்சுன்னு? பிளான்ட் அண்ட் ப்ராப்பர்லி எக்ஸிக்யூட்டட். திட்டமிட்டு தேவனால் வடிவமைக்கப்பட்டு சரியாக நடத்தப்பட்டது. சரியான நேரத்தில் போனோம், சரியான நேரத்தில் மந்திரி வரணும். கரெக்டா ராஜா நல்ல மூட்ல இருக்கும் போது இவன் போய் போடுறான், கூட்டு வாப்பா அவளன்றான், கூட்டிட்டு வந்து வைக்கிறான். காலையில இவன் மனைவி ஆக்குறதுக்குள்ள ஆண்டவர் போயிட்டார். தொட்டனா அவ்வளவுதான். அதுக்குள்ள இவன் ஆடு, மாடு, ஒட்டம், கழுதை, வெள்ளி, பொண்ணு எல்லாத்தையும் கொடுத்துட்டான், செட்டில்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்ப சொல்றான் கிளம்பிருன்ட்டான். ஆண்டவர் சொன்னார், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். படத்துல கூட இவ்வளவு அளவா பண்ணிருக்க மாட்டாங்க. ஆண்டவர் அவ்வளோ பக்காவா பண்றாரு. நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக திட்டமிட்டு ரொம்ப சிறப்பா நடத்துவார். இந்த ஆண்டு இருக்கிறதுலே பெஸ்ட் ஆண்டு, சிறப்பான ஆண்டு. உங்க வாழ்க்கையில அங்க இங்க இஷ்டத்துக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம அங்கங்க அலகழிச்சிட்டு என்ன பண்ண தெரியாம இருக்கல, எல்லாத்தையும் சீர்படுத்துவார், சீரமைப்பார், சரியான வழியில ஆண்டவர் உங்களை நடத்துவார். நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, நான் எதிர்பார்க்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு செய்வாரு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செஞ்ச மாதிரி எனக்கும் செய்வாரு. ஆபிரகாமுக்கு செஞ்சார்லங்க, ஆபிரகாமுக்கு மட்டும் செய்வாரு, உங்களுக்கு செய்ய மாட்டாருன்னா எதுக்கு நம்ம இங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரமா, அது ஆபிரகாமு. ஆபிரகாம் 13 அதுவும் ஆபிரகாமு. ஆதியாகமம் 1 அது ஆதாமு. அப்ப எனக்கு என்ன, உனக்கு ஒண்ணும் இல்லை, அப்புறம் எதுக்குங்க இந்த வேதம்? எல்லாமே எனக்காக தாங்க எழுதி வச்சிருக்கு. ஆபிரகாமே எனக்காக தான் வாழ்ந்தாரு. ஆபிரகாம் ஆசீர்வதிச்சதே எனக்காக தான், ஏன்னா கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு வரும்படியாக. இங்க ஆபிரகாம் கூட்ட ஒரு ஆசீர்வாதத்தை போடுறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதி. அந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேங்க. பார்வோன் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஆபிரகாமுக்கு தாராளமா ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, வேலைக்காரன், வேலைக்காரி, வெள்ளி, பொண்ணெல்லாம் கொடுத்துட்டாரு. இப்ப ஆசீர்வாதம் யாருக்கு வந்தாகணும்? பார்வோனுக்கு வரணும். அதனாலதான் யாக்கோபுடைய குமாரனாகிய யோசேப்பை எகிப்துக்கு அழைச்சிட்டு போய், உங்க தாத்தா ஆபிரகாமுக்கு இந்த பார்வோன் சந்ததியில வந்தவன் தான் என்ன பண்ணிருக்கிறான், ஆசீர்வதிச்சிருக்கிறான். இப்ப அதை ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கிறவன் அவ்வளோ பேரும் பஞ்சத்துக்கு எகிப்துல வந்து சாப்பாடு வாங்குறான். காசு இல்லைன்னு நிலத்தை கொடுத்து வாங்குறான், பொருட்களை கொடுத்து வாங்குறான்.
இப்படி பார்வோனே கோடீஸ்வரன் ஆக்குனதே யாரு? யோசேப்பு. இதை செய்ய வச்சது யாரு? ஆண்டவரு. ஏன் செஞ்சாரு? அவர் வாயை திறந்து சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. நீங்க இதை விசுவாசிங்க, இதை ஏற்றுக்கொள்ளுங்க, இதை என்ன பண்ணுங்க? விசுவாசிங்க. அப்போ ஒரே ஒரு வார்த்தை, நான் ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு பாருங்க. அந்த ஒரு வார்த்தையின் நிமித்தமா அன்னைக்கு எல்லா செட்டப்பையும் உட்கார்ந்து மாத்தி இந்த ஊர் உலகமே அந்த எகிப்துக்கு போய் காசை கொடுக்கிற மாதிரி செட்டப் பண்றாரு. நான் கேட்கிறேன், எவனோ ஒருத்தன் பார்வோன்னா ஆண்டவர் அறியாதவன் அவனுக்கு செய்வார்னா, இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நீங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு எவ்வளவு செய்வார்? ஜாஸ்தி செய்வாருங்க. எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்வார். அப்போ ஆபிரகாமுக்கு இதை தான் காட்டுறாரு. மூணு காரியம் சொல்றேன். ஆண்டவர் எதை காட்டுறாருன்னா, ஆசீர்வாதம் பஞ்சத்தை காட்டிலும் பெரியது, ஏழ்மையும் தரித்திரத்தை காட்டிலும் பெரியது, பஞ்சத்திலையும் ஐஸ்வர்யவனாக்க கூடிய ஒரு வல்லமை உனக்கு மேல இருக்குதுன்றதை தான் அன்னைக்கு காட்டினாரு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அதான் ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது காரியம் என்ன காட்டுறாருன்னா, உன் மேல இருக்கிற ஆசீர்வாதம் பெருசு, ஐஸ்வர்யம் பெருசு இல்ல. ஆபிரகாமுக்கு எதை கட்டுத்தராரு? நீ வீட்டுட்டு வந்தல வீட்டுல, அது பெருசு இல்ல. இந்த ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்குல்ல, அதுதான் பெருசு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கடந்த வாழ்க்கையில இல்ல 10 வருஷம் 5 வருஷம் ஏதாவது இழந்திருக்கலாம். நான் சொல்றேன், நீங்கள் இழந்து போனது பெரியது அல்ல. அதை விட்டுருங்கன்றேன். மனசுல இருந்து அதை விட்டுருங்க. போயிட்டு அது வேணாம், தேவையே இல்லை, விட்டுருங்க. அது வெளியே போயிடுச்சு. நாம எது வரட்டும், தேவன் ஆசீர்வதிக்கிறார், என் மேல் அன்புள்ளவரா இருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதம் என்ன கோடீஸ்வரனாக்கும், செல்வந்தனாக்கும், என்ன பெரியவனாக்கும். அதான் ரெண்டாவது. மூணாவது, யாராவது ஒருத்தர் உன்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருந்தாலே அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. அதுக்கு உதாரணம் தான் லோத்து. 13 அதிகாரத்துல இருக்குது. ஆதியாகமம் 13ல, ஆதியாகமம் 13:6 பாருங்க. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. யாரு? ஆபிரகாமுடைய லோத்துடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமற் போயிற்று. சும்மா சொல்றாங்களா? இது மிகப்படுத்தி சொல்றாங்களா? வேதம் என்ன ஸ்டோரி புக்கா? அது சும்மா ஒண்ணுன்றத 10 சும்மா கதையாது. சத்திய வேதம். ஊர் உலகத்துல என்ன வேணா தப்பா சொல்லலாம், ஆனா இங்க தப்பாவே சொல்ல மாட்டாங்க. இந்த வேதத்துல கூறப்பட்டிருக்கிறது எல்லாம் சத்தியம். ஒண்ணு நடந்திருக்கும், இல்ல நடக்க போகிறதா இருக்கும். இதுல எழுதிட்டா நடந்தே ஆகும், அவ்வளவுதான், மாற்றவே முடியாது. அது 100 வருஷம் ஆகட்டும், 1000 வருஷம் ஆகட்டும், நடந்தே ஆகும். அப்ப நடந்திருக்கு இதுல ஒன்று எழுதி இருக்குன்னா அது பொய்யாகுமா? சாத்தியமே கிடையாது, பொய்யே கிடையாது. இங்க போட்டிருக்குது, ஆபிரகாமும் லோத்தும் குடியிருக்க அந்த பூமி தாங்கல, ரொம்ப டூ மச்சா இருக்குது. எங்க பார்த்தாலும் ஆபிரகாம் சொத்து. இது யாரு? ஆபிரகாம். அது யாரு? லோத்து. இது யாரு? ஆபிரகாம். அது யாரு? லோத்து. எல்லா இடமும் டூ மச்சா இருக்கு. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, மிகுதி. எல்லாம் சத்தமா சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் கொஞ்சமா வச்சு பழகி போயிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம ஊர்ல பொரியலே என்ன சொல்றாங்க? தொட்டுக்க பொரியல்னு இருக்குது, அழகான பேரு. ஆனா எப்படி மாத்தி விட்டாங்க? தொட்டுக்கோ, தொட்டுக்கோ. ஆனா ஆக்சுவலா நீங்க சாப்பிடுறது இவ்வளவு பொரியல் சாப்பிடுவீங்க தான் இல்ல, இவ்வளவு பொரியல் சாப்பிடுவீங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? தொட்டுக்கு என்ன இருக்குது எல்லாம் மாற்ற வேண்டியதா இருக்கு பார்த்தீங்களா?
இங்க போட்டிருக்குது, மிகுதியாய் இருந்தபடினால் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லை. இயேசுவின் நாமத்தினால உங்க வீடுகள்ல பொருட்கள் மிகுதியா இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால சொத்துக்கள் மிகுதியா இருப்பதாக. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில, நம்ம சொல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சொத்து மிகுதியா இருக்கும். வீடுகளை வாங்குவீர்கள், நிலங்களை வாங்குவீர்கள். எல்லாம் சொல்லுங்க, வீடுகளை வாங்குவேன், நிலங்களை வாங்குவேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, வீடுகளை வாங்குவேன், நிலங்களை வாங்குவேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்க அது. இல்ல எனக்கு வேணாம், அப்ப விட்டுருங்க. இல்ல வாங்கிட்டா அது என்கிட்ட கொடுங்க. உங்க சம்பாத்தியத்தை பத்தி நான் இங்க பேசவே இல்லை, உங்க படிப்பை பத்தி நான் பேசவே இல்லை, உங்க பேங்க் அக்கௌண்ட்டை பத்தி நான் பேசவே இல்லை. ஆபிரகாமுக்கு எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருந்தாரு, இல்ல பணப்பையில எவ்வளவு வச்சிருந்தாரு? ஒண்ணுமே இல்லாம வீடை விட்டு வந்தாருங்க. ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொன்னார்? எல்லாத்தையும் விட்டு வாங்க. அவன் பாவம் துணைக்கு லோத்தை கூட்டு வந்தான், அது பெரிய பிரச்சனையாவே போயிடுச்சு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒன்னதானே ஆசீர்வதிப்பேன், ஆனா அவன் கூட ஒட்டிட்டு இருக்கான் பாரு, அவனும் எடுத்துட்டு போறான். வலிஞ்சு ஓடுது பாருங்க. ஆடு வந்து அத்தனை ஆயிரமா இருக்குது, அவன் சும்மா கொஞ்சோண்டு எடுத்ததே அது ரொம்ப டூ மச்சா இருக்குது. இதுதாங்க சாட்சி. பாருங்க, இது வந்து ஏதோ வந்து பெருமையா வந்துட்டு அப்படியே நான் வந்து இப்படி ரோட்ல உலாத்துறதுக்கு இல்ல, நாங்க எப்படி இருக்கோம் அப்படி கிடையாது. எனக்கு இருக்கிற மிகுதியில நான் ஏராளமா மக்களுக்கு சேவை செய்வேன். அது நிமித்தமா தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதான் நோக்கம். நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் பேசுறது வந்து உலகம் கிடையாது, இதோ உலக ஆசை கிடையாது. இது தேவ சித்தம், இது தேவ நோக்கம், இது தேவ ஆசை. அன்னைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு காட்டி அதை இவ்வளவு பெருக்கத்தை கொடுத்து எதுக்காக இதை பண்ணார்னா, உலகத்தில் இருக்கிறவன் கஷ்டத்துல இருக்கிறான். எத்தனை பேர் இன்னைக்கு சாப்பாடு இல்லாம இருக்காங்க தெரியுமா? நம்மளுக்கெல்லாம் இந்த பக்கம் பார்க்கறதே கிடையாது. இந்த ரோட்ல எல்லாம் அப்படி கஷ்டமா ஒரு ஓரமா தூக்கி போட்டாங்க. எத்தனை பேர் வீடு இல்லாம இருக்காங்க? வீட்டில் விடப்பட்டவர்கள், பிறந்த குழந்தைய இன்னைக்கு வரைக்கும் குப்பை தொட்டில போட்டுருக்கிறாங்க. என்னைக்கு 2023ங்க, எவ்வளவு நாகரிகம் ஆயிடுச்சுன்றோம். எல்லாம் படிச்சவங்களா இருக்கிறாங்க, ஸ்கூலு காலேஜ் இருக்குது, எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, குப்பை தொட்டில போட்டு போறாங்களாம் பிறந்த குழந்தைய. பெற்றோர்கள். அப்ப அது யார் எடுத்து வளர்ப்பா? அதை எடுத்து வளர்க்கறதுக்கு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன் போனா நம்ம சபையோட பெருசா இருக்குது. ஃபுல்லா குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்க. யாரு? விடப்பட்ட குழந்தைகள்ன்றாங்க. விடப்பட்ட குழந்தைகளா? ஹாஸ்பிட்டலே போட்டு போயிட்டாங்களாம். அது இப்பயா? ஆமா, இப்பதான் ஒவ்வொரு நாளும் நடக்குது. அப்ப அதெல்லாம் யார் பாப்பா? அதுக்கு நாங்க என்ன சார் பண்றது? இப்ப கேக்குறோம் பாத்தீங்களா, நான் என்ன பண்ணணும்னு. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விசுவாசிச்சோன்னா, இந்த ஐஸ்வர்யத்தை விசுவாசிச்சோன்னா, ஆசீர்வாதத்தை நம்பணும்னா எனக்கு ரொம்ப டூ மச்சா இருக்கும். உங்க பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இல்ல, ஒரு 100 பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும். புரியுதுங்களா? இதை விசுவாசிக்கலாமா? தப்பு இல்லைங்க. இது பேராசை இல்லை, இது நரகத்துக்கு கொண்டு போகாது, அப்பாவை பார்த்து சந்தோஷப்பட வைக்கும். கல்வாரி சிலுவையில் இயேசு மரிச்சாரு, ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. அதை நான் எடுத்துக்கும் போது அப்பாவுடைய முகம் சந்தோஷத்தினால் நிரம்பும். நீங்க ஒரு வீடு வாங்கினீங்கன்னா நீங்க சந்தோஷத்தை படுறத காட்டிலும் உங்க அப்பா சந்தோஷப்படுவார். நீங்க ஒரு நிலத்தை போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நீங்க சந்தோஷமா சைன் போடுற மாதிரி நானும் சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் பேசுறது வேலை செய்யுதுல்ல. அதை விட ரொம்ப சந்தோஷப்படுது நம்ம அப்பா. ஏன்னா அவர் அதற்காக தான் சிலுவையிலே தம்முடைய பிள்ளையை மரிக்க ஒப்பு கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே இயேசுவை மரிக்க ஒப்பு கொடுத்து எல்லா சாபத்தையும் அவர் மேல வச்சு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எல்லாம் உங்க மேல வச்சுட்டாரு. ஆகையினால் இன்னைக்கு சொல்றேன், நானு இந்த மாதத்துல விசுவாசிங்க. ஆண்டவர் வீட்டை தருவாரு, நிலத்தை தருவாரு, பொருட்களை தருவாரு, பணத்தை தருவாரு. ஏன் தருவாரு? இந்த பூமியில நானும் நல்லா இருப்பேன், பலருடைய வாழ்க்கையை நல்லாக்குவேன். இப்படிதான் வாழ்ந்தாங்க. ஜான் வெஸ்லின்னு ஒருத்தர் கொல்கட்டால
200 ஆண்டுகளுக்கு முன்பாக நூற்றுக்கணக்கான ஏக்கர் வாங்கி யூனிவர்சிட்டியை கட்டினாரு. அந்த யூனிவர்சிட்டி இன்னைக்கு வரைக்கும் ரன்னிங். நம்ம கிறிஸ்டியன் காலேஜ் இருக்குது, 800 ஏக்கர்ஸ், 800 ஏக்கர். யாரோ ஒரு மனுஷரு விசுவாசிச்சு அதுல காசை போட்டு, வெள்ளூர் சிஎம்சி, உலகத்துல இருந்து எல்லாரும் வந்து சிஎம்சில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. யாரையா கட்டினது? ஏதோ ஒரு நபர் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பிடிச்சி இந்த தேசத்தின், இந்த உலக மக்கள் நலனிற்காக செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நம்ம தான் நம்ம வர்ற ஜெனரேஷனுக்கு செய்யணும். அதுக்கு ஒண்ணும் இல்ல, விசுவாசி. ஆண்டவரே, என்னையும் நீங்க பயன்படுத்தலாம், என்கிட்டயும் நீங்க காசு கொடுக்கலாம். எல்லாத்தையும் காசெல்லாம் போட்டு அது மேல உக்காந்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் நல்லா இருப்பேன், நானும் பிரியாணி சாப்பிடுவேன், ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமும் பிரியாணி போடுவேன், என் பிள்ளைக்கும் ஃபீஸ் கட்டுவேன். அங்க ஃபீஸ் கட்டாம ஒரு 10 பேர் நிக்கிறாங்கல்ல, கட்டி விடு. சின்னதா செய்ய ஆரம்பிங்க. யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, டீ குடிக்கணும்னா சைலண்டா கட்டிட்டு போயிருங்க. நீங்க பாட்டுக்கு பேனர்லாம் அடிச்சு போட வேணாம், நான் இன்றைக்கு டீ வாங்கி கொடுத்தேன். சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், சும்மா கொடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கறான், கொடுத்தது அப்படியே திருப்பி தரன்றாரு, செய்யலாம். ஆனா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் மேல, அதை பிடிச்சுக்கோங்க. ஏழைகளுக்கு இறங்குறது அதெல்லாம் இருக்குது. ஆனா இந்த ஆசீர்வாதம், இதை விசுவாசிங்க, என் வாழ்க்கையில நான் அனுபவிப்பேன் அப்படின்றத நீங்க நம்புங்க. நான் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்.